கண்ணாடி கதவுங்க, போட்டு லாக் தான், அவ்வளோதான். ஒன்றும் உள்ள வராது, ஒன்றும் வெளியே போகாது. யோசிச்சு பாருங்க, இங்கே வந்து சாதாரண டெம்பரேச்சர் -5 டிகிரிலேயே ஓப்பன் தாங்க பண்ணி வச்சுருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக. இனிமேல் எல்லார் வீட்லேயும், வீடு ஆஃபீஸ் எங்கே இருந்தாலும் புது காற்று உள்ள வரணும், பழைய காற்று வெளியே போகணும். அதில் மட்டும் நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். உங்களுக்கு மருந்து கொடுக்கவில்லை, மாத்திரை கொடுக்கவில்லை. உணவை எப்படி மருந்தாக மாற்றுவது, தண்ணீரை எப்படி மருந்தாக மாற்றுவது, காற்றை எப்படி மருந்தாக மாற்றுவது. எங்க கான்செப்ட் புரிஞ்சுங்களா? அடைச்ச ரூம்ல படுத்தா செல்களுக்கு தேவையான காத்து சத்து கிடைக்காது. அதனால தான் 1000 நோய் வருது. காத்து சம்பந்தம் என்ன நோய் வரும்? ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ் அலர்ஜி, நிமோனியா. தோல் நோய்ங்க மறுபடி சொல்கிறேங்க, காற்று கெட்டு போனால் மட்டும்தான் தோல் நோய் வரும். ஸ்கின் டிசீஸ்னாவே உடம்புல ஆக்சிஜன் நைட்ரஜன் குறைஞ்சிச்சுன்னு அர்த்தங்க. எங்க கான்செப்ட் புரிஞ்சுது இல்லைங்களா? அப்போது அடைச்ச ரூமில் படுத்தாவே நோய் வரும்னு சொல்கிறேனே, சில பேர் அடைச்ச ரூமில் கொசுவத்தி பற்ற வச்சுட்டு தூங்குறாங்க. கொசுவத்திலேருந்து ஒரு வாசம் வருது இல்லையா, அது கொசுக்கு விஷம் தானே. கொசுக்கு விஷம்னா நமக்கு என்ன பாயாசமா? கொசு சின்ன கொசு அன்னைக்கே செத்துருது. நம்ம கொஞ்சம் பெரிய கொசு கொஞ்ச நாள் ஆகும். எங்க லாஜிக்காக சொல்லுங்க, நான் பேசுறது எதுவுமே பெரிய சயின்ஸ் இல்லைங்க, எல்லாமே லாஜிக் சயின்ஸுங்க. கொசுக்கு பற்ற வைக்கிற அந்த கொசுவத்தியிலிருந்து வர புகை மனுஷனுக்கு துரோகம் பண்ணுமா இல்லையா? இது அடிப்படை தானுங்க. ஆனால் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் போய் பார்க்குறேங்க, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நைட்டு ஃபுல்லாக கொசுவத்தி அப்படியே புகையோடு எல்லாம் அடைச்சி தாங்க படுத்திருக்காங்க. எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கொசுவத்தி பற்ற வச்சு தாங்க படுத்திருக்காங்க. அந்த டாக்டரு ஏங்க இது வச்சக்கூடாது கூட சொல்கிறதே இல்லைங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பில்லுலேயே கொசுவத்தி சேர்த்து பில்லு போடுறாங்க. இந்த குட் நைட்டு, ஆல் அவுட்டு, அவன் எவ்வளோ தெளிவாக அவன் புரிஞ்சு தான் பேர் வச்சுருக்கான். ஆல் அவுட்டு, குட் நைட்டு, ஆல் அவுட்டு, கொசுவத்தி, கொசு மேட்டு, இது கொசு சுருள். இதில் வேற இப்போ புதுசாக வந்திருக்குது, அந்த க்ரீம் மாதிரி எடுத்து தடவிக்கிறது. நைட்டு ஓட மாசு தடவிட்டு, அது என்ன சந்தனமா? இல்லைங்க, லாஜிக்காக கேட்குறேங்க. அது கெமிக்கலுங்க, கொசு வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? அது பாய்சன் இருக்குது. இப்போ நம்ம உடம்புல பாய்சன் தாங்க தடவுறோம். புரிஞ்சுக்குங்க, கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, ஆல் அவுட்டு, குட் நைட்டு பயன்படுத்தக்கூடாது, ஓட மாஸ் பயன்படுத்தக்கூடாது, லிக்விட் ரிஃபலண்ட் பயன்படுத்தக்கூடாது, ரூமை அடைச்சி வைக்கக்கூடாது. இதை செஞ்சாவே முக்கால்வாசி நோய் குணமாகுங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு மருந்து கொடுக்கவில்லை, மாத்திரை கொடுக்கவில்லை. உணவை எப்படி மருந்தாக மாற்றுவது, தண்ணீரை எப்படி மருந்தாக மாற்றுவது, காற்றை எப்படி மருந்தாக மாற்றுவது. எப்பவுமேங்க, வீடு மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸில் அடைச்சி வச்சுருக்காங்க, காலேஜில் அடைச்சி வச்சுருக்காங்க, ஸ்கூலில் அடைச்சி வச்சுருக்காங்க. காற்றோட கான்செப்டே யாருக்கு தெரியலைங்க. காற்று தாங்க எல்லாத்துக்கும் காரணம். கார்லேயும் ஏசி, வீட்லேயும் ஏசி, ஆஃபீஸ்லேயும் ஏசி, எல்லாமே ஓசி. இல்லைங்க, யோசிச்சு பாருங்க. ஆஃபீஸில் போனால் ஏசி போட்டுக்கிறோம், காரில் அப்போ எல்லாத்தையும் அடைச்சி வச்சு தாங்க இருக்கிறோம். சிம்பிள். இனிமேல் ஜன்னல் கதவெல்லாம் திறந்துருக்கணும். உடனே அடுத்த கேள்வி, கொசு வந்து கிடைக்குது, என்ன செய்யறது? நம்ம ஏங்க கதவை அடைச்சி படுக்கிறோம்? கொசு வருது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் கொசு வருது. மலேசியாவில் அடைச்சி வைக்கிற காரணம் திருட வரோம். இந்த சவுதி, குவைத்தில் அடைச்சி வச்சிருக்க காரணம் மணல் வருது. பிரான்ஸ், ஜெர்மனியில் அடைச்சி வச்சிருக்க காரணம் குளிர் வருது. இப்படி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொன்று வருது. நான் பார்த்துட்டேங்க, எல்லா நாட்டிலையும் அடைச்சி தான் வச்சுருக்காங்க. ரீசன் தான் வேறு. இந்த பிரான்ஸ், ஜெர்மன் போகும்போதுங்க அங்கே பார்த்தங்க, பழங்காலத்து வீடு இருக்கு இல்லைங்களா, எல்லா வீட்லேயும் அங்கே -5 டிகிரிங்க, அப்படியே பனி பொழியுது, ஜன்னல் திறந்து வச்சுருக்காங்க. நான் சொல்றது பழங்காலத்து வீட்டில். அந்த ஜன்னல் எப்படி டிசைன் இருக்கும், கிராஸாக ஹோல்ஸ் இருக்கும், மேலே கட்டம் ஒன்று இருக்கும், எட்டி பார்த்தா வெளியே தெரியுங்க. யூரோப் நாட்டில் இருக்கிற எல்லா ஜன்னலும் ஹோல்ஸ் இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்க, இங்கே வந்து சாதாரண டெம்பரேச்சர் -5 டிகிரிலேயே ஓப்பன் தாங்க பண்ணி வச்சுருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக. எங்கே சாத்தி வச்சுருவாங்களோன்னு சொல்லி அந்த ஜன்னலோட டிசைனே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் போய் கேட்டேங்க,
ஏன் வச்சுருக்கீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. என்ன ஸ்கூல் எஜுகேஷன், அது பள்ளிக்கூடத்து எஜுகேஷன். நீ என்னதான் குளிராக இருந்தாலும் அடைச்சி வைக்கக்கூடாது, உனக்கு காற்று கிடைக்காது அப்படி சொல்லி வீட்டுக்குள்ளே ஹீட்டர் இருக்கு இல்லைங்களா, யூரோப்பில் ஹீட்டர் டெம்பரேச்சர் அதிகம் பண்ணுவாங்களே தவிர ஜன்னலை மொத்தமாக அடைக்க மாட்டார்கள். இங்கிருந்து போன இந்தியர்கள் புத்திசாலிகள் ஸ்டிக்கரை வைத்து அடைத்திருந்தார்கள். புதுசா இப்ப கட்டுற எல்லா யூரோப் பில்டிங்லயும் கண்ணாடி கதவுங்க, போட்டு லாக் தான், அவ்வளவுதான். ஒன்றும் உள்ள வராது, ஒன்றும் வெளியே போகாது. ரீசெண்டாக கட்டுற எல்லா பில்டிங்கும் கண்ணாடி போட்டு லாக் பண்றாங்க, தப்பு. ஸோ நீங்க புரிஞ்சுக்குங்க, காத்தோட்டம் இருக்கணுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வீட்டில் தங்குறேன்னா குளிர் காலமாக இருந்தால் ஒரிஞ்சு திறந்து வைப்பேன். வெயில் காலம் ஃபுல்லாக அவ்வளோ வித்தியாசங்க. நான் ஃபுல்லாக திறந்து வைக்க சொல்லல, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. காற்றோட்டம் என்பது ஃபேன் போட்டுக்கொள்வது அல்ல. சில பேர் நான் தான் கதவெல்லாம் மூடிட்டு ஃபேன் போட்டுக்கினேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஃபேன் என்னங்க பண்ணும்? இருக்கிற கெட்ட காற்றை சுற்றி கொடுக்குமே தவிர என்னைக்காவது ஃபேன் வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுமா? கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஃபேனோட வேலை ரொட்டேஷன் தான், சர்க்குலேஷன் கிடையாது. சர்க்குலேஷன் அண்ட் ரொட்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். நான் சொல்றது ஆஃபீஸு, வீடு, காரு எங்கே போனாலும் புது காற்று உள்ள வரணும், பழைய காற்று வெளியே போகணுங்க. செஞ்சு பாருங்க, எல்லா நோயும் குணமாக இருக்குங்க. இன்னையிலிருந்து எங்கே இருந்தாலும் புது காற்று உள்ள வரணும், பழைய காற்று வெளியே போகணும். அதுக்கு என்னமோ பண்ணுங்க. இல்லையா எல்லா ஜன்னல் கதவும் அடைச்சிருங்க. ஒரு ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன் சொல்கிறாங்க இல்லைங்களா, வட்டமாக ஒரு ஃபேன் வாங்கி மாட்டிடுங்க. இந்த பக்கம் ஒரு ஓட்டையை போட்டுருங்க, இந்த ஃபேனை தட்டி விட்டுருங்க. இந்த ஃபேனால் எத்தனை காற்று வெளியே போகுதோ இந்த ஓட்டை வழியாக காற்று உள்ளே வருமா? அப்போ அது ஏர் சர்க்குலேஷன் இருக்குங்களா? இதாங்க கான்செப்ட். ப்ளீஸ் எல்லார் வீட்லேயும், ஏங்க நான் சிவில் இன்ஜினியருங்க, அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் மேலே கட்டமாக வென்டிலேஷன் ஹோல்ஸ் விடுவாங்க, ஒரு செவ்வக மாதிரி இருக்கும். இப்போல்லாம் எந்த வீட்லையும் விடுறதே இல்லைங்க. ஆமாங்க, அந்த ஹோல்ஸ் அப்படியே இருக்குங்க. அப்போ என்ன தெரியுங்களா, இங்கே பாருங்க, கெட்ட காற்று எப்பவுமே மேல் நோக்கி போகும். இந்த அறையில் கெட்ட காற்று இங்கே இருக்குங்க, நல்ல காற்று இங்கே இருக்குங்க, இதான் கான்செப்ட்டுங்க. அப்போ நீங்கள் ஃபேன்லாம் போட வேண்டாம். கெட்ட காற்று என்ன பண்ணோம், நம்மளை விட்டு எப்படியாவது போகிறக்கு ட்ரை பண்ணோம், மேலே போயிட்டே இருக்கும், எங்கே கேப் இருக்கோ ஓடி போயிடும். அது நம்மளை விட்டு போகிறேன்னு தான் சொல்லுது, நம்ம தான் விடுறதில்லை. இப்போ வீடு கட்டும் பொழுது யாருமே வென்டிலேஷன் கேப்பே விடுறது இல்லைங்க. அப்படியே விட்டுருந்தாலும் சில வீட்டில் போய் பார்த்துருக்கேன், செங்கல் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. சிம்பிளுங்க. இனிமேல் எல்லார் வீட்லேயும் வீடு, ஆஃபீஸ் எங்கே இருந்தாலும் புது காற்று உள்ள வரணும், பழைய காற்று வெளியே போகணும். அதில் மட்டும் நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். காற்றை விட ஒரு மருந்து கிடையாது. சாப்பிடாமல் இருக்கலாம், தண்ணீர் குடிக்காமல் இருக்கலாம், மூச்சு காற்று மட்டும் இழுக்காமல் இருக்க முடியாதுங்க. தண்ணியில் சாப்பாட்டில் என்ன இருக்கோ அது மூச்சு காற்றுல இருக்குதுங்க. இன்ஃபேக்ட் சொல்கிற புரிஞ்சுக்குங்க, சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் மூச்சு காற்றை மட்டும் வச்சு வாழ முடியுமா இல்லைங்களா? அப்போ அது இருக்கிறது இருக்குதுன்னு அர்த்தம். காற்றுல எல்லாமே இருக்குங்க, நம்ம வேணும் எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பண்ணுங்க, பால் வந்து ஒரு சட்டியில் ஊற்றி கொதிக்க வைங்க. பாலில் கால்சியம் இருக்குது, அயன் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு அது கறி பிடிச்சி காணாமல் போயிடுச்சு. என்னோட கொஸ்டின் என்னென்னா, அந்த பால் இருந்த கால்சியம் சோடி எங்கே போச்சு? அது காற்றா மாறிடுச்சு. அப்போ என்ன கேட்டால், இந்த காற்றுக்குள்ளே எல்லாமே இருக்குது. பால், ஓட்ஸு, அவல், பிரியாணி எல்லாம் இருக்குது. நம்ம நல்லா சுவாச்சோம்னா அதில் சத்தில் கம்மியிலைங்க, வெறும் காற்றை மட்டும் சுவாச்சு எந்த நோய் இல்லாமல் இருக்கலாங்க. அப்போ பாருங்க, நம்ம எங்கே தெரியும் மிஸ் பண்ணுறோம்? சாப்பாட்டில், தண்ணியில், மூச்சு காற்றுல, உழைப்பில், மனசில், தூக்கத்தில்.